பாரம்பரியமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று தேய்பிறை சஷ்டி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 11:14 மணி வரையிலும் சஷ்டி, அதற்கு பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 3:43 மணி வரையிலும் திருவோணம், அதற்கு பின்பு அவிட்டம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 3:43 மணி வரையிலும் திருவாதிரை, அதற்கு பின்பு புனர்பூசம். மேச ராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கலாம். சனிக்கிழமை இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று பரிகாரங்கள் செய்தால் மேஷராசி நேயர்களுக்கு 7.5 சனி பாதிப்பினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். இன்று சத்ரு சம்ஹார ஹோமம் செய்வதோ அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்வதோ இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மனதளவில் சில குழப்பங்கள் இருப்பவர்களுக்கு இன்று முருகப்பெருமானின் வழிபாடு தெளிவை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இவற்றின் சஞ்சாரங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வை கொடுக்கும். குறிப்பாக ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சற்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்யலாம் மிதுன ராசி அன்பர்கள். குறிப்பாக திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனைகளும் இன்றைய நாளில் மாறலாம். இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். முக்கியமான விஷயங்கள் பேசுவதோ அல்லது செயல்படுவதோ காலை வேளையில் செய்யலாம். இன்று மாலை நேரத்தில் உறவினர்களின் வருகையால் சற்று உங்களுக்கு மனதில் குழப்பங்கள் வரலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல மாதங்களாகவே உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களை பேசி கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று பேசலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த முயற்சிகள் வெற்றியடையும். புதிய வேலை தேடுவது, வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, ஒரு முக்கிய நபரை சென்று சந்திப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களில் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. வெகு நாட்களாக இருந்து வந்த முயற்சிகளில் பார்த்த ஒரு ஏமாற்றங்கள் இன்றைய நாளில் அதே முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்று பொருளாதார சேர்க்கை உங்களுக்கு சுபமாக முடியும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு சில கருத்து வேறுபாடுகள், மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில பேதங்கள் மாறக்கூடிய நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் இன்று வேலை விஷயத்தில் சுப செய்திகளை கொடுக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் குடும்பக்காரகனான சுக்கிர பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். குடும்ப ஒற்றுமைக்கு இது நாள் வரைக்கும் போராடி கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த போராட்டத்திற்கான வெற்றியை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றியை பார்க்கலாம். இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம்.
சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில உயர்ந்த நிலை கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாகவும் இன்று பாராட்டுகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். பல நாட்களாக இருந்து வந்த வியாபார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு முற்றுப்புள்ளியும் முடிவையும் பார்க்கலாம். இன்று உங்களுக்கான முயற்சிகளுக்கு வெற்றிகள் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக நீங்கள் கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது மனதிற்கு ஆறுதலை தரலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்திலையும் நல்ல மாற்றம் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை தருவதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. இன்று பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலக வேலைகள் திருப்திகரமாக முடியும். வீடு வாங்குவது, வீடு விற்பது, இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் உங்களுக்கு மன நிறைவையும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வையும் நீக்கும். இன்று உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் பல விதத்தில் உங்களுக்கு நன்மை தருவதாகவுமே அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் நன்மையை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். சந்திரன் 12ஆம் இடத்திலையும் குரு 6ஆம் இடத்திலையும் இருப்பது ஒரு சில செலவுகளை இன்று கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிறகு நன்மையை தருவதாகவே அமையும். நீண்ட நாளாக இருந்து வந்த தொடர் வழக்கு விசாரணை இது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு முடிவும் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமானதாகவும் அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மை தரும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியதாகும் மற்றும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் வர இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக நன்மைகளும் குடும்பத்தில் நடைபெறும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைகிறார். இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் 7.5 சனி இருப்பதனால் ஆஞ்சநேயருக்கு இன்று வெண்ணெய் காப்பு சாற்றுவது சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.